உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா? ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மிதுன ராசி. சார், ராசிநாதன் புதன் பகவான் சிறப்பான முறையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் இந்த ஜூலை மாதம் முழுவதும் குரு சூரியனோடு இணைந்திருந்தாலும் அவருக்கு இந்த ராசிநாதன் புதன் சிறப்பாக இருக்கார். உங்களுக்கு நல்ல யோகம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம், இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். எப்படி சொல்கிறீங்க சாமி? சார், மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும், இந்த குரு சூரியன் அமைப்பு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு ஆனரபிள் மினிஸ்டர், உயர்ந்த பதவி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, குடும்பத்தில் ஒரு நல்ல மரியாதை, மகத்துவம். நேற்று வரலும் அந்த குடும்பத்தில் உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க, இப்போ உங்களை வேணும்னு நினைப்பாங்க. நாம் பண்ணது தப்புப்பா, நாம் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, சாரிப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில், மனம் திருந்துகின்ற வகையில் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ், நீங்கள் அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம். மெயினாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், என்னோட ஹையர் ஆஃபீஸரை என்னை மதிக்கலை அப்படின்னா அங்கே ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, தேவையில்லாத இம்சை பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா உயர் அதிகாரிகள் தேவையில்லாமல் சில மிஸ்டேக்ஸை பண்ணிவிட்டு உங்கள் பேரில் பழி சுமத்துவது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அறியாமை தெரியாமையினால் ஒரு சில தவறுகள் செஞ்சுருப்பீங்க, அதை எப்போ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது உங்களை கார்னர் பண்ணி வெளியில் எடுத்து போடுறது, நீங்கள் எங்கே வேலை போயிடுமோங்கிற பயம். புரியுதுங்களா? எனக்கு வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்குதுங்க சாமி. வேலை இருக்குமா, கண்டினியூ ஆகுமா? அப்படி இல்லைன்னா ஜம்பிங் மைண்டில் இருப்பீங்க, எனக்கு நான் வேறு வேலை தேடிக்கலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? மெயினாக இந்த டீச்சர் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் ஒர்க் செய்யக்கூடியவங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, அல்லது உங்கள் பேரில் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். அப்போ எது நடக்கும்? மிதுன ராசி அன்பர்களே, இது எல்லா இடத்திலும் எல்லா பிரச்சனையிலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம். சார், இது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம், கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிட்டும். உங்கள் ராசிநாதன் சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பம், தனம், வாக்குங்கிற இடத்துல குரு சூரியன் தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும்.
குறிப்பாக மிதுன ராசி என்பர்களே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டவங்க, அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் போய் பிஸ்னஸில் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு ஏமாந்துருக்கக்கூடியவங்க ட்ரேடிங்கில், அதே போல் தான் கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல்ஸு, பெரிய பெரிய ஷோரூம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, ஒரு நிறுவனத்தை கீழே 4-5 தொழில் செய்வாங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தனிப்பட்ட முறையில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி சென்டராக இருக்கலாம், அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக கம்யூனிகேஷன்ஸு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், இன்றைக்கி அதுதான் ஏஐ ரிலேட்டடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல்னால் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பருத்தி தொழிலிருந்து மில்லுங்களிலிருந்து அப்புறம் டெக்ஸ்டைலில் கடைசியாக கடைக்கு வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் வரையிலும் எல்லா டெக்ஸ்டைலில் எல்லா துறையும் சார்ந்து. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், அதே போல் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்த, கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, தீவன பண்ணைகள், அப்புறம் உரம், அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, யூரியா, அந்த மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கான மாதம், வெற்றி பெறக்கூடிய மாதம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம், வளர்ச்சிக்கான மாதம். சார், இந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மிதுனராசி என்பர்களே சரியான முறையில் வழிபாடுகளை அறிந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது, போக வேண்டிய நாள் இன்னைக்கு, எந்த ஹோரையில் செய்யணும், எந்த நட்சத்திரத்தில் செய்யணும், அல்லது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும், ஜெயிக்கிறதுக்கு என்ன சாமி வழி அப்படிங்கிறத கேட்டு செய்வீர்களே ஆனால் எல்லாவித பிரச்சனையும் விலகி, எல்லா விதமான மனக்குழப்பங்களும் விலகி, ஒரு மனசில் ஒரு தைரியம், மனசில் ஒரு நிம்மதி, மனசில் ஒரு நேர்மை, ஒரு நேர்மையோடு ஒரு தைரியம் அதிகரிக்கும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மாலாம் அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல, 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், முதல் கல்யாணம், அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி வந்து அழுதுன்னு இருக்காங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும், இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம். குடும்பமாச்சு, நீங்களாச்சும் கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது? போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள்,
இவை இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோடு கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.